நம்ம எழிலும் கயலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே மாட்டாங்க, ஜெயிக்கவே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதில் முதன்மையா ஒருத்தங்க யார் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசங்கரி. சிவசங்கரிக்கு இதில் மட்டும் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ரூ. 5,00,000 பணமும் கிடச்சிரும். இவங்க நினச்ச மாதிரி பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான்லாம் பண்ணாங்க. ஆனால் தீபிகா இருந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடைசியில் நம்ம சமைச்ச சாப்பாட்டுக்கு 10க்கு 10 மார்க் வாங்கி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக புரிஞ்சு வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போது நம்ம கயலும் எழிலும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5,00,000 பணம் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக தன்னோட அம்மாவான சிவசங்கரியை பார்க்கறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு கயல் கூட இருந்தால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கம் அவமானம் இது மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க. ஆனால் கயலால் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கயல் வந்து உங்ககிட்ட சவால் விட்ட மாதிரி நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.